தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷத்துக்குள்ள ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு எல்லாருமே ரொம்பவே ஷாக்கா இருந்தாங்க. அதுக்கு டஃப் கொடுக்கற மாதிரி இப்போ ஒரு புதிய கட்சி ஃபார்ம் ஆயிருக்கு. அது என்னன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஸ்டார்ட் பண்ணி 4 நாளுக்குள்ள 14 மில்லியன் ஃபாலோவர்ஸோட இப்போ அந்த கட்சியை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கட்சி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா மே 15 சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டுல அன்எம்ப்ளாய்டா இருக்கவங்க, இந்த நாட்டுல வேலை இல்லாம இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே காக்ரோச்சஸ் மாதிரி, இந்த நாட்டுடைய ஒட்டுண்ணிகள், ஆர்டிஐ சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே ரொம்பவே அட்டாக் பண்ற மாதிரியான விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இவர் ஓப்பனா வச்சோன்னு நம்ம யங்ஸ்டர்ஸ் இதை கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? உடனே மே 16 பாஸ்டன் யூனிவர்சிட்டியில படிச்ச, இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மியில சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்த அபிஷேக் தீப்தே என்றவர் ஒரு கூகுள் ஃபார்மை கிரியேட் பண்றாரு. அந்த கூகுள் ஃபார்மை கிரியேட் பண்ணி எல்லா யங்ஸ்டர்ஸ் கிட்டயுமே அதை சர்க்குலேட் பண்றாரு அந்த கட்சியில ஜாயின் பண்றதுக்காக. ஸோ இப்போ அந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணி முழுசா ஒரு 4 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள 14 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அந்த கட்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கட்சியில ஜாயின் பண்றது அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. அதுலயுமே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதாவது இந்த கட்சியில ஜாயின் பண்றதுக்கு நீங்க ஒரு ஃபுல் டைம் அன்எம்ப்ளாயியா இருக்கணும். எந்த ஒர்க்குமே செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாம 24 ஹவர்ஸுமே நீங்க ஆன்லைன்லயே இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்பவே ஒரு லேசியான பர்சனா இருக்கணும். கூடவே உங்களுக்கு ப்ரொஃபஷனலா ரேங்க் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். அதாவது நல்லா புலம்ப தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த சொசைட்டில என்னென்னலாம் நடக்குது அதை பத்திலாம் பேசுறதுக்கு, அதை பத்தி நல்லா ரேங்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கட்சியில நீங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்களா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.